பிள்ளையே, அழாதே. உன் கண்ணீருக்கு இன்று நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். பிள்ளையே, இன்று நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கப் போகிறேன். அந்த ஒரு கேள்விக்கு நீ உன் இதயத்திலிருந்து நேர்மையாக பதில் சொன்னால், இன்று வரை உன் வலியை பற்றி நீ நினைத்து கொண்டிருந்த பல விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். அந்த கேள்வி என்ன தெரியுமா? அவசரப்படாதே. முதலில் நான் சொல்லப் போகிறதை முழுவதும் கேள். பிள்ளையே, நீ அழும்போதெல்லாம் என்னிடம் ஒரு பதிலை எதிர்பார்க்கிறாய். ஆனால் நான் உன்னிடம் இன்று கேட்க விரும்பும் கேள்வி இதுதான். உன் உடைந்த இதயம் உன் வலியை மட்டும்தானா காட்டுகிறது? இல்லை, உன் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் ஏக்கத்தையும் காட்டுகிறதா? பல நேரங்களில் மனிதர்கள் உன் அமைதியான போராட்டத்தை பார்க்கிறார்கள். ஆனால் அதன் பின்னால் இருக்கும் பாரத்தை பார்க்க முடியவில்லை. நான் பார்க்கிறேன், நீ பேசாமல் இருந்த நாட்களையும், சிரித்துக்கொண்டே உன் சுமையை மறைத்த நேரங்களையும், யாருக்கும் தெரியாத அந்த உள்காயங்களையும் நான் அறிவேன். பிள்ளையே, சில நேரங்களில் வார்த்தைகள் வருவதில்லை. சோர்வால் இதயம் கனக்கிறது. எல்லோருக்காகவும் வலிமையாக இருக்க முயன்றபோது நீ உன்னக்காக கூட நேரமில்லாமல் போனது. அந்த அமைதியான சோர்வையும் நான் அறிவேன். இன்னும் எவ்வளவு நாள் என்று யாரிடமும் சொல்லாமல் நீ உன் இதயத்திற்குள்ளே கேட்டதை நான் கேட்டிருக்கிறேன். நீ நினைப்பது போல நான் உன் துயரத்தை எண்ணிக்கொண்டிருக்கும் தேவன் மட்டுமல்ல, அந்த வலிக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதையும் அறிந்திருக்கிற அப்பா நான். மனிதர்கள் உன் கண்ணீரை துடைக்கலாம். ஆனால் அந்த கண்ணீருக்குள் மறைந்திருக்கும் காயத்தை தொட முடிவது எனக்கு மட்டும்தான். பிள்ளையே, சில நேரங்களில் உன் கண்ணீருக்கு காரணம் நடந்த சம்பவம் அல்ல. அந்த சம்பவத்திற்கு பிறகு நீ உன்னை பற்றி நம்ப ஆரம்பித்த பொய்கள்தான். நான் மதிப்பில்லாதவன், நான் தனியாகிவிட்டேன், என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று உன் இதயம் அமைதியாக நம்ப ஆரம்பித்தது. இன்று அந்த பொய்களை உடைக்கத்தான் நான் உன்னிடம் பேசுகிறேன். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் நான் விரும்பினேன் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நடந்த எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக பயன்படுத்த என்னால் முடியும். உன்னை காயப்படுத்திய சம்பவம் உன் அடையாளமாக மாற நான் அனுமதிக்க மாட்டேன். பிள்ளையே, சில நேரங்களில் நீ என்னை நம்பினதால்தான் அதிகமாக காயப்பட்டாய் என்று நினைக்கிறாய். நான் ஜெபித்தேன், நான் விசுவாசித்தேன், ஆனாலும் இது ஏன் நடந்தது என்று உன் இதயம் கேட்கிறது. ஆனால் பிள்ளையே, என்னை நம்பியதால் உன் வாழ்க்கை உடைந்தது அல்ல. உடைந்த வாழ்க்கையிலும் நீ தனியாக இல்லாமல் இருக்க நான் உன்னோடு இருந்தேன். அதுதான் உண்மை. அந்த நாளை இன்னும் உன்னால் மறக்க முடியவில்லை அல்லவா? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை என்று நீ சொன்ன நாளை நான் மறக்கவில்லை. எல்லோரும் சென்ற பிறகும் நீ மட்டும் அமைதியாக அமர்ந்து, அப்பா, நான் எங்கே தவறு செய்தேன் என்று கேட்ட அந்த நிமிடமும் எனக்கு தெரியும். பிள்ளையே, நீ எல்லாவற்றிலும் தவறு செய்ததால்தான் இந்த வலி வந்தது என்று நினைக்காதே. சில காயங்கள் நீ தவறு செய்ததால் அல்ல, நீ மனிதனாக இருப்பதால் வந்தவை. பிள்ளையே, ஒரு விதையை மண்ணில் புதைக்கும்போது அதை பார்ப்பவர்களுக்கு அது முடிந்து விட்டது போல தெரியும். ஆனால் மண்ணுக்கு கீழே ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பமாகிக் கொண்டிருக்கும். சில சுமைகளும் அப்படித்தான் எல்லாம் முடிந்துவிட்டது என்பதற்கான அடையாளம் அல்ல, இன்னும் நீ பார்க்காத ஒரு செயலின் ஆரம்பமாக இருக்கலாம். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இப்போது அமைதியாக இருப்பது நான் செயல்படவில்லை என்பதற்கான அடையாளம் அல்ல. சில நேரங்களில் நீ என் அமைதியை என் தூரம் என்று நினைக்கிறாய். ஆனால் ஒரு அப்பா தன் பிள்ளையின் கையை உறுதியாக பிடித்திருக்கும்போது ஒவ்வொரு நொடியும் பேச வேண்டிய அவசியமில்லையே. அதுபோலத்தான் நான் அமைதியாக இருந்தாலும் உன்னை விட்டுவிடவில்லை. நீ உணராமல் இருந்தாலும் என் கரம் இன்னும் உன் கரத்தை விட்டுவிடவில்லை. ஒரு சிற்பி கல்லை செதுக்கும்போது அந்த கல் ஏன் அடிக்கப்படுகிறது என்று புரிந்து கொள்ளாது. ஆனால் சிற்பி என்ன உருவாக்குகிறான் என்பது அவனுக்கு தெரியும். அதுபோல் இன்று உனக்கு புரியாத சில செயல்களுக்கும் என் கரங்களில் ஒரு நோக்கம் இருக்கிறது. பிள்ளையே,
இரவு எவ்வளவு நீண்டாலும் சூரியன் உதிக்காமல் இருந்ததே இல்லை. அதுபோல் உன் வாழ்க்கையிலும் சில இரவுகள் நீண்டு கொண்டே இருப்பது போல தோன்றலாம். ஆனால் இரவு நீளுவது விடியல் வராது என்பதற்கான அடையாளம் அல்ல. பிள்ளையே, இன்று உனக்கு புரியாத பல விஷயங்கள் ஒரு நாள், அப்பா, இந்த பாதையில் கூட என்னை விட்டுவிடாமல் நடத்தினீர்களே என்று என்னிடம் சொல்ல வைக்கும் நாளாக மாறலாம். இன்று உன்னை அழவைக்கும் இந்த பக்கம் உன் கதையின் கடைசி பக்கம் அல்ல பிள்ளையே. இன்று நீ என்னிடம் ஏன் என்று கேட்கிறாய். ஆனால் ஒரு நாள் நன்றி என்று சொல்லும் நாளையும் நான் பார்க்கிறேன். இன்று அந்த நாள் தூரமாக தோன்றலாம். ஆனால் என் நேரம் உன் அவசரத்தை பார்த்து மாறுவதில்லை. என் அன்பை பார்த்துதான் செயல்படும் பிள்ளையே. உன் இதயத்தில் இருக்கும் அந்த ஏன் என்ற கேள்வியை நான் குற்றமாக பார்க்கவில்லை. பிள்ளையே, நீ என்னிடம் எல்லாவற்றையும் சொல்ல முடியாமல் இருந்த நாட்களும் எனக்கு தெரியும். மற்றவர்களிடம் வலிமையாக பேசிய பிறகு தனியாக வந்து அமைதியாக அழுத இரவுகளும் எனக்கு தெரியும். உன் வாயால் சொல்லாததை உன் இதயம் எனக்கு சொல்லிவிட்டது. அதனால்தான் நீ பேசாமல் இருந்தாலும் நான் உன்னை புரிந்து கொள்கிறேன் பிள்ளையே. நீ இழந்த ஆண்டுகளை நினைத்து அழுகிறாய். ஆனால் நான் உன் கடந்த காலத்தில் மட்டும் நிற்கும் தேவன் அல்ல. உன் எதிர்காலத்திலும் நம்பிக்கையை உருவாக்குகிற அப்பா நான். நீ என்னிடம், அப்பா, ஏன் எனக்கு மட்டும் என்று கேட்டிருக்கிறாய். ஆனால் இன்று நான் உன்னிடம் கேட்கிறேன், இந்த பாதையில் கூட நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ கவனித்தாயா என்று. பிள்ளையே, உன்னை மற்றவர்களோடு ஒப்பிடாதே. ஒருவரின் பயணத்தை வைத்து உன் வாழ்க்கையை அளவிடாதே. நான் ஒவ்வொரு பிள்ளையையும் ஒரே மாதிரியாக நடத்துவதில்லை. உனக்காக நான் எழுதும் கதை உனக்கே உரியது. உன் வாழ்க்கையின் ஒரு பக்கத்தை பார்த்து முழு புத்தகத்தையும் முடிவு செய்து விடாதே. இன்னும் நான் எழுதாத அத்தியாயங்கள் இருக்கின்றன. இன்னும் நீ பார்க்காத திருப்பங்கள் இருக்கின்றன. இன்னும் நீ சந்திக்காத ஆசீர்வாதங்களும் இருக்கின்றன. பிள்ளையே, இன்று நீ உன்னை பலவீனமானவன் என்று நினைக்கிறாய். ஆனால் உன்னை பற்றி நீ வைத்திருக்கும் தீர்ப்பை விட உன்னை பற்றி நான் வைத்திருக்கும் எண்ணம் பெரியது. நீ உன்னை தோல்வி என்று அழைக்கிற இடத்தில் நான் இன்னும் என் பிள்ளை என்று தான் அழைக்கிறேன். பிள்ளையே, வலி எப்போதும் பலவீனத்தின் அடையாளம் அல்ல. சில நேரங்களில் அது இன்னும் நம்பிக்கையை விடாமல் பிடித்திருக்கிற இதயத்தின் அடையாளம். விட்டுவிட்ட மனிதன் வருந்த மாட்டான். இன்னும் நம்பிக்கையை விடாமல் பிடித்திருக்கிறவன்தான் அழுகிறான். பிள்ளையே, அழுவது பாவமல்ல. என்னை விட்டு விலகுவதுதான் ஆபத்து. தன் காயங்களோடு என்னிடம் வருகிற பிள்ளையை நான் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டேன். நீ என்னிடம் வரும்போது உன் வார்த்தைகளை விட உன் இதயத்தையே நான் கேட்கிறேன். பிள்ளையே, சில நேரங்கள் நீ ஜெபிக்க கூட முடியாம அமைதியாக இருக்கிறாய். அதற்காக நான் உன்மேல் கோபப்படவில்லை. ஏனென்றால் பேச வார்த்தைகள் இல்லாத வலியையும் நான் புரிந்து கொள்கிறேன். உன் அமைதியை கூட நான் நிராகரிப்பதில்லை. பிள்ளையே, உன் இதயத்தில் இன்னும் ஒரு பயம் இருக்கிறது. இந்த வலி இப்படியே தொடர்ந்து விட்டால் என்ன செய்வேன் என்று. அந்த நாளுக்காக இன்றே பயப்படாதே. நாளைக்கு தேவையான கிருபையை நாளை நான் தருவேன். இன்று உனக்கு தேவையான கிருபை இன்றே உன்னோடு இருக்கிறது. பிள்ளையே, நான் உன்னிடம் இன்று ஒரு விஷயம் கேட்க விரும்புகிறேன். இன்னும் நடக்காத நாளுக்காக ஏன் இன்று உன் சமாதானத்தை இழக்கிறாய்? நாளை என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியாது. ஆனால் நாளை உன்னோடு யார் இருப்பார் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? அதனால் நாளைய பயத்தை இன்றைய இதயத்தில் சுமக்காதே. அதனால் உன் போராட்டத்தை பார்த்து என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று தீர்ப்பு சொல்லாதே. இன்று உனக்கு புரியாத ஒரு நாளை வைத்து உன் முழு எதிர்காலத்தையும் முடிவு செய்யாதே. நான் இன்னும் உன் வாழ்க்கையின் கடைசி வரியை எழுதவில்லை. சில கதவுகள் மூடப்பட்டதால் நான் உன்னை மறுத்துவிட்டேன் என்று நினைக்காதே. சில நேரங்களில் நீ தட்டிக் கொண்டிருக்கும் கதவுக்கு பின்னால் அல்ல, நீ பார்க்காத இன்னொரு வழியில் நான் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கலாம். பிள்ளையே,
நீ மூடிய கதவையே பார்த்து கொண்டிருக்கிறாய். பிள்ளையே, நீ இழந்ததை கணக்கிடுகிறாய். ஆனால் நான் காத்ததை கணக்கிடுவதில்லை. சில நேரங்களில் உன் கண்களில் தோல்வியாக தெரிந்த நாள் என் பார்வையில் உன்னை பாதுகாத்த நாளாக இருந்தது. இன்று அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் என் அமைதிக்கும் என் பாதுகாப்புக்கும் நீ நன்றி சொல்லப் போகிறாய். பிள்ளையே, நீ இழந்த சில மனிதர்களுக்காக இன்னும் வருந்துகிறாய். ஆனால் எல்லோரும் உன் வாழ்க்கையின் முடிவு வரை இருக்க வேண்டும் என்று நான் ஒருபோதும் சொல்லவில்லை. சில பிரிவுகள் உன்னை உடைக்க அல்ல, உன்னை பாதுகாக்க வந்தவை. பிள்ளையே, உன்னை விட்டு போனவர்களை பற்றியே நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இன்னும் உன்னோடு இருக்கிற என் அன்பை பற்றி நீ மறந்து விடாதே. மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் என் இதயம் உன்மேல் வைத்த அன்பு மாறாது. ஒரு கதவு மூடப்பட்ட நாளை மட்டும் நினைத்து உன் முழு வாழ்க்கையையும் தீர்மானிக்காதே. பிள்ளையே, நீ இழந்ததை மட்டும் எண்ணிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் நீ இழக்காமல் நான் பாதுகாத்ததை நீ இன்னும் பார்க்கவில்லை. சில நேரங்களில் நான் கொடுத்த ஆசீர்வாதங்களை விடு நான் தடுத்த ஆபத்துகள்தான் பெரிய பாதுகாப்பாக இருக்கும். நான் மூடுகிற ஒவ்வொரு கதவுக்கும் பின்னால் உனக்கு தெரியாத ஒரு காரணம் இருக்கிறது. பிள்ளையே, உன் கண்ணீரை நான் வீணாக்க மாட்டேன். ஒவ்வொரு வலியையும் ஆசீர்வாதமா மாற்றுவேன் என்று நான் வாக்குறுதி கொடுக்கல. ஆனா அந்த சூழலிலும் கூட உன்னை ஒருபோதும் தனியா விட மாட்டேன் என்று நான் வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். என் பிரசன்னம் உன் வலியை விட பெரியது. பிள்ளையே, உன் வலியை சீக்கிரமா மறந்துவிட வேண்டும் என்று நான் உன்னிடம் கேட்கல. ஆனா அந்த வலியே உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க அனுமதிக்காதே. உன் கடந்த காலம் உன் அடையாளம் அல்ல, என் அன்புதான் உன் அடையாளம். பிள்ளையே, உன் காயம் ஆறுவதுக்கு நேரம் எடுத்துக்கொண்டால் அதுக்காக உன்னை நீயே குற்றவாளி ஆக்காதே. சில காயங்கள் ஒரு நாளே ஆறாது. ஆனா தினமும் என் கரத்தில் இருந்தால் அந்த காயம் உன் வாழ்க்கையை ஆள முடியாத நாளை நான் கொண்டு வருவேன். சிலர் உன்னிடம் இன்னும் இதிலிருந்தே வெளியே வரவில்லையா என்று கேட்கலாம். ஆனா உன் காயத்தின் ஆழத்தை அவர்கள் அறியவில்லை. நான் அறிவேன். அதனால் மனிதர்களின் அவசரத்தை வைத்து நீ குணமாவதை அளக்காதே. உன் இதயத்தை நான் அறிவேன். அதை எந்த வேகத்தில் தொட வேண்டும் என்பதையும் நான் அறிவேன். பிள்ளையே, உன் கண்ணீர் உன்னைய இதயத்திற்கு இன்னும் நெருக்கமாக கொண்டு வருகிறது. பிள்ளையே, ஒவ்வொரு கண்ணீரின் நடுவிலும் நான் அமைதியாக உன் இதயத்தை தொட்டுக்கொண்டே இருக்கிறேன். சூழ்நிலைகள் மாறுவதற்கு முன் உன் உள்ளத்தை நான் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நீ அழுவதால் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. இன்னும் நெருக்கமாக உன்னோடு நடக்கிறேன். பிள்ளையே, இன்று உன் கண்ணீரை நான் உடனே நிறுத்துவேன் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த போராட்டத்தோடு நீ ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டாய் என்று நான் சொல்கிறேன். உன் கையை பிடித்திருக்கிற என் கரம் இன்னும் உன்னை விடவில்லை. பிள்ளையே, நீ என்னிடம் உடனடி பதிலை எதிர்பார்க்கிறாய். ஆனால் நான் உனக்கு கொடுக்க விரும்புவது பதிலை விட பெரிய ஒன்று. என்னோடு தொடர்ந்து நடக்கிற நம்பிக்கை. ஏனென்றால் ஒரு பதில் ஒரு நாளுக்குத்தான் உதவும். ஆனால் என்மேல் வைத்த நம்பிக்கை உன் வாழ்க்கை முழுவதும் உன்னை தாங்கும். பிள்ளையே, நான் உனக்கு கொடுக்க விரும்புவது எல்லா பதில்களும் அல்ல, என்னோடு தொடர்ந்து நடக்கிற தைரியம். ஏனென்றால் ஒவ்வொரு திருப்பத்திலும் நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. என் கரத்தை மட்டும் விடாமல் பிடித்திருந்தால் உனக்கு தேவையான வெளிச்சத்தை சரியான நேரத்தில் நான் தருவேன். பிள்ளையே, இந்த நேரம் முழுவதும் நான் உன் கண்ணீரை பற்றி மட்டும் பேசல, அந்த கண்ணீருக்குள் மறைந்திருந்த உன் இதயத்தை பற்றி தான் பேசினேன். ஏனென்றால் உன் கண்ணீரை துடைப்பதை விட உன் இதயத்தை தொட நான் அதிகம் விரும்புகிறேன். ஒரு நாள் இந்த உரையாடலை நினைத்து பார்க்கும்போது அந்த நாளில் என் வலியோடு அல்ல, என் அப்பாவோடு நான் சந்தித்தேன் என்று நீ சொல்லப் போகிறாய். பிள்ளையே, இந்த உரையாடல் முடிவதற்கு முன்
இன்னொரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றுக்கும் இன்று உனக்கு பதில் கிடைக்காம இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி. நீ என்னை தேடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் நான் உன்னை விட்டு தூரமாக போகவில்லை. உன் கண்ணீருக்கு முன்னாலேயே நான் உன் அருகில் இருந்தேன். உன் பதிலுக்கு முன்னாலேயே என் அன்பு உன்னை சுற்றி இருந்தது. பிள்ளையே, ஆரம்பத்தை நான் கேட்ட அந்த கேள்வி இன்னும் உன் நினைவில் இருக்கிறதா? நான் ஏன் அந்த கேள்வியை கேட்டேன் தெரியுமா? இதோ பிள்ளையே, உன் கேள்விக்கான என் பதில் ஒரு வார்த்தை மட்டுமல்ல. இன்று உனக்கு கண்ணுக்கு தெரியாம உன் வாழ்க்கையில் நான் உருவாக்கி கொண்டிருக்கும் மாற்றம்தான். அதனால்தான் எல்லாம் முடிந்து விட்டது என்று நீ நினைக்கும் இந்த இடத்தில் கூட நான் இன்னும் உன் கதையின் கடைசி வரியை எழுதவில்லை. பின்னால் திரும்பி பார்க்கும்போது இந்த கண்ணீரிலும் அப்பா என்னை விட்டுவிடவில்லை என்று நீயே சொல்லப் போகிறாய். அதனால் இன்னும் கொஞ்சம் என்னை நம்பு. நான் உன்னோடு இருக்கிறேன். அதனால் இன்று உன் வலியை மறைக்க முயற்சிக்காதே. அதை என்னிடம் கொண்டு வா. மனிதர்கள் புரிந்து கொள்ளாத இடத்திலும் நான் உன்னை புரிந்து கொள்கிறேன். உன் கண்ணீருக்கு நான் தரும் முதல் பதில் என் பிரசன்னம். அதற்கு பிறகு என் நேரத்தில் நான் செய்யும் செயல். ஆமென். இந்த வார்த்தை உங்கள் இதயத்தோடு பேசியிருந்தால் ஆமென் என்று கருத்தில் எழுதுங்கள். இன்று ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் யாருடைய இதயத்தை தொட விரும்புகிறாரோ அவர்களோடு இதை அன்போடு பகிருங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.